சொல்லிட்டல now they will இது அவங்களுக்கு உண்மையா இருப்பா நீங்க நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் they will fight நம்ம ஓகேவா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்ததுங்க. அந்த டிஸ்கஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியானான்ற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, கேமை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கே தெரியும். இல்லை யாரெல்லாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். வியானா பேசுகிறாங்க, சுபிக்ஷா பேசுகிறாங்க, கமருதீன் பேசுகிறாரு, கானா வினோத் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அரோரா பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த டீமை சேர்ந்த ரம்யா ஜோ மட்டும் இல்லை, மற்ற 5 பேருமே இருக்காங்க. மொத்தம் 7 பேர். பிரவீன் காந்தி வெளியே போயிட்டார்ல, அதனால இவங்க 5 பேர் மட்டும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இவங்க டிஸ்கஷன் எதை சார்ந்து இருக்குன்னா, இதுக்கப்புறம் அந்த ஹவுஸ்மேட்டு என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத பற்றி தான் இருக்கு. கமருதீன் என்ன சொல்றாருன்னா, திரும்பி அங்கிருந்து வேற யாராவது ஒருத்தர் வருவாங்க, பிரவீன் காந்தி போயிட்டார்ல, அதனால வேற யாராவது ஒருத்தர் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சபரி வந்தானா இப்பெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இங்கே தான் வியானா ஒரு சூப்பரான பாயிண்ட்டை சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்கலாம் அடுத்து நம்ம 6 பேர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை செய்யலன்னு கொண்டு வந்துட்டு நம்ம 6 பேரையும் துண்டா உடச்சி காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கவே ஆரம்பிப்பாங்க. அதனால இப்போ இந்த வாட்டி நாமினேஷன் வந்ததுன்னா நம்ம எல்லாரோட பேரும் தான் வரும், நம்ம எல்லாரையுமே அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க வேலை செய்யல, இவங்க எதுவுமே பிரயோஜனமா பண்ணல, கிரியேட்டிவா எதுவுமே பண்ணலன்ட்டு எல்லா பிளேமையும் தூக்கி நம்ம மேல தான் போடுவாங்க. அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அரோரா இதெல்லாம் ஏத்துக்க தான் செஞ்சாங்க. ஆனா அரோரா வேற ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க, அது இன்னும் வேலிடான பாயிண்ட். அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு டார்கெட் கிடைச்சாச்சு, யாரை நாமினேட் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. யாரை நாமினேட் பண்ணுவாங்கன்னா பார்வதியை தான் நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கூட சுத்திட்டு இருக்கவங்கள நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் வேலிடான பாயிண்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா பார்வதி சனி ஞாயிறு அடின்னு விஜய் சேதுபதி கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ் பார்வதிக்கு அவ்வளோ அடி வாங்கும் போது கிளாப் தட்டுறாங்க. அப்போ பார்வதி போனோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ யாரவரையே உள்ள இருக்க ஹவுஸ்மேட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, சரி பார்வதிக்கு ஒரு ஓட்டை தான் போட்டுருவோமே, ஏன்னா மக்களை வெளியே அனுப்பணும்னு ஆர்வமாக இருக்காங்க. அப்போ ஓட்டை போட்டுடலான்னு போட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்வதி கூட சுற்றிட்டு இருக்கவங்களுக்கும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார் மண்டையிலையும் ஏற்றிடுறாங்க. அரோராவும் இதை சாமர்த்தியமாக பண்ணுறாங்க. ஏன்னு தெரியுமா? இப்போ இவங்கள அதாவது இந்த 5 பேருமே அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றதை இன்டைரக்டா சொல்றாங்க. ஏறக்குறைய அரோரா இன்டைரக்டா யாருக்கு ஓட்டு போடணுன்றதையே சொல்லிட்டாங்க.